வாட்ஸ்அப் ஹேக்கிங். உங்கள் கைபேசியை தொடாமலேயே உங்கள் தகவல்களை யாரோ ஒருவர் பார்ப்பது சாத்தியமா? ஒரு சிறிய அலட்சியம், ஒரு சிறிய கிளிக் உங்கள் வாட்ஸ்அப் அக்கவுண்டை ஹேக் செய்ய உதவும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? உங்கள் வாட்ஸ்அப் தரவுகள் திருடப்படுவதும் அது வியாபாரப்படுத்தப்படுவதும் உங்களுக்கு தெரியுமா? அதற்கான பதிலை வலை உலகத்தின் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? அருள்வாக்கு பகுதி தொடக்க நூல் 3. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளிலெல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சியாக இருந்தது. அது பெண்ணிடம் வந்து, கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றாள். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததை கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். டிஜிட்டல் ஏதேன் தோட்டத்தில் இந்த வாட்ஸ்அப் வழியாக பாம்பு நுழைந்து முதலில் உரையாடலை தொடங்கி ஆசை வார்த்தை பேசி நம்மை சூழ்ச்சி வளையத்திற்குள் சிக்க வைக்கின்றது. பொய்யும் புரட்டும் போலியும் ஏமாற்றமும் மலிந்து கிடக்கும் இணை உலகில் ஒன்று குறைபடுவதாக பார்க்கிறேன். அதுதான் நேர்மை என்ற எரிபொருள். புலனம், அதாவது வாட்ஸ்அப் செயலியை இன்று உலக அளவில் 2.78 பில்லியன்களுக்கு அதிகமானோர் 180 நாடுகளில் பயன்படுத்துகின்றனர். ஒரு நாளைக்கு சராசரியாக 140 பில்லியன் குறுஞ்செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றனர். பேசுவதற்கு, குறுஞ்செய்தி அனுப்புவதற்கு, உணர்வுகளை எம்மோஜி வழியாக பகிர்ந்து கொள்வதற்கு, குரல் செய்தி அனுப்புவதற்கென்று பல தேவைகளுக்கு நாம் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகின்றோம். ஆனால் சமீப காலமாக வாட்ஸ்அப்பை கூட ஹேக்கர்ஸ் ஹேக் செய்கிறார்கள் என்பது அதிர்ச்சி தருகின்றது. ஹேக்கிங் என்பது ஒருபுறம் இருக்க, நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றால் நம்புவீர்களா? நவம்பர் 2024ஆம் ஆண்டு நம் வாட்ஸ்அப் தரவுகள் விளம்பர நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுவதை கண்டிக்கும் விதமாக வாட்ஸ்அப்பின் 2021 தனி உரிமை கொள்கையை எதிர்க்கும் விதத்திலும் இந்திய போட்டியல் ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா CCI ரூபாய் 213 கோடி வாட்ஸ்அப் மற்றும் மெட்டா நிறுவனங்களுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. சைபர் கிரிமினல்கள் லிங்க் ஒன்றை வாட்ஸ்அப் குழுக்களில் அல்லது தனிநபருக்கு அனுப்பி அதனை கிளிக் செய்ய சொல்கின்றனர். அனுப்பப்படுகின்ற மீத்தொடுப்பு, அதாவது ஹைப்பர் லிங்க் பயனர்களால் சொடுக்கப்படுகின்ற பொழுது, கிளிக் செய்யப்படுகின்ற போது நமது கணக்கு கொந்தப்படுகிறது. கொந்தப்படுதல் என்றால் ஹேக்கிங் செய்யப்படுதல் என்று அர்த்தம். எனவே இத்தகைய ஹைப்பர் லிங்க்ஸ், அதாவது மீத்தொடுப்புகளை புறக்கணிப்பது நல்லது. சைபர் கிரிமினல்கள் கால் அல்லது மெசேஜ் செய்து ஒரு முறை கடவுச்சொல், ஒன் டைம் பாஸ்வேர்டு அல்லது உறுதிப்படுத்துதல் குறியீட்டை, வெரிஃபிகேஷன் கோடை சூழ்ச்சியால் கேட்டு பெற்றுக்கொண்டு நமது கணக்கை ஹேக் செய்கின்றனர். எனவே அத்தகைய ஏமாற்றுதல்களுக்கு இரையாகாமல் இருப்பது நல்லது. சில வேளைகளில் பெகாசஸ் போன்ற உளவு செயலிகளை பயன்படுத்தி நமது கணக்கை கொந்தர்களால், அதாவது ஹேக்கர்ஸ்களால் ஹேக் செய்ய முடியும். QR குறியீட்டை வருடி, அதாவது ஸ்கேன் செய்து பிற மின்னணு சாதனங்களில் வாட்ஸ்அப்பை நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த QR குறியீடு நம்பகத்தனமானதாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும். வாட்ஸ்அப்பில் இருபடி சரிபார்ப்பு, அதாவது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நாம் எனேபிள் செய்திருக்கிறோமா என்பதையும் நாம் உறுதி செய்ய வேண்டும். மக்களை இத்தகைய புதிய அதிநவீன ஹேக்கரிடமிருந்து பாதுகாக்க தொழில்நுட்பத்துறையை சார்ந்தவர்களும் இந்திய அரசும் புதிய தொழில்நுட்பத்தையும் செயல் திட்டங்களையும் துரிதமாக முன்வைக்க வேண்டும். செயலிகளையும் இணைய தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தும் மக்கள் மிக கவனத்தோடு அவற்றை கையாள வேண்டும். ஏதேன் தோட்டம் போல் வளமையாக தோன்றினாலும் அங்கும் தீய பாம்புகள் சுற்றி திரியும், நம்மை ஏமாற்றி பிழைக்கும் என்பதை டிஜிட்டல் ஏதேன் வாசிகள் உணர வேண்டும்.
ஏதேன் தோட்ட வாசிகளே, மரங்களில் பூக்களும் பழங்களும் மட்டும் இல்லை, புழுக்களும் பாம்புகளும் கூட இருக்கக்கூடும். எனவே கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.